அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான கிருஷ்ணவேல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கலைஞர் கருணாநிதி அவர்களின் 102வது பிறந்தநாள் இன்று ஜூன் 3. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக எம்எல்ஏவாக இருந்தவர். 5 முறை தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தவர். குறிப்பாக சமூக நலத்திட்டங்களை அரசியல் அதிகாரத்தின் மூலமாக எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவர். இந்தியாவோட ஒரு முக்கியமான ஆளுமைகளில் ஒருவர். கலைஞர் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு முதல்ல நினைவுக்கு வருது என்ன சார்? அது கலைஞர் அப்படின்னு எடுத்திங்கனாலே அவரது உழைப்பு, அந்த உழைப்பை வேறு யாராலையும் ஈடு செய்ய முடியாது. ஈடு செய்ய முடியாதுன்றது ஒரு புறம் இருந்தாலும் அவரது அந்த ஒரு வேலைக்கான அர்ப்பணிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அர்ப்பணிப்பும் அவரை மாதிரி யாரும் முடியாது. காலையில் 4:30 மணிக்கு கிட்ட தொடங்கக்கூடிய அவரது நாள் ராத்திரி 1 மணி வரை ஓடும். நடுவில் ஒரு 1 மணி நேரம் படுத்து தூங்குவாருன்னு சொல்லுவாங்க பகலில். மற்றபடி ஓய்வறியாத உழைப்பு அப்படிங்கிறது. இன்னொன்று என்னென்னா அந்த டெடிக்கேஷன். ஒருத்தர் சொல்லியிருந்தார் என்னென்னா, அவர் புத்தகம் எழுதி நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறார், படித்து பார்த்து கருத்து சொல்லுங்கன்னு. கலைஞரை பார்க்க போகும்போது கலைஞர்கிட்டையும் புத்தகத்தை கொடுத்து, ஐயா நேரம் கிடைக்கும்போது படிங்க அப்படின்னு கொடுத்துருக்கிறார். மறுநாள் சாயங்காலம் கலைஞர்கிட்ட இருந்தால் அவருக்கு ஃபோனு, என்னென்ன உங்கள் புத்தகத்தை படித்தேன், இந்த கருத்தெல்லாம் நல்லா இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றி இப்படி எழுதியிருக்கலாமே, இந்த ஒரு இடம் மட்டும் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு புட்டு வச்சுட்டாராம் புக்கை. எத்தனை பக்கம்? ஒரு 250 பக்கம். சிஎம்மா இருக்கிறப்போ. ஆமாம், அதுதான் விஷயமே. அப்போ ஒரு நண்பர்கள்ட்ட அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டாராம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்கள்ட்டெல்லாம் கொடுத்தாச்சு. டைமே இல்லைங்க, படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்களாம். நல்லா படிங்க, சிஎம்கே டைம் இருக்குது, உங்களுக்கு டைம் இல்லையா அப்படின்னாராம். அதாவது எப்போதெல்லாம் உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு தோணுதோ, அது எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு நேரமே பத்தலடா அப்படின்னு தோணுச்சுன்னா கலைஞர் நினச்சி பார்த்துங்க, அவருக்கு எங்கேருந்து நேரம் கிடைச்சிது? எல்லாருக்கும் 24 மணி நேரம் தானே. 1924 திருவாரூரே ஒரு சின்ன ஊர், அதுக்கு பக்கத்தில் திருக்குவளைன்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் பிறந்த ஒருத்தர், அதுவும் பிறப்பால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சாதி. பிற்படுத்தப்பட்ட ஒரு சாதின்னு சொல்கிறத விட சமூகத்தால் கொஞ்சம் மோசமாக பேசப்படக்கூடிய ஒரு சாதி. இப்போ அதுக்கு பேர் இசை வேளாளர்னு இருக்குது. முன்னாடி அதுக்கு பேர் வேற. ரொம்ப பச்சையாக சொல்கிறதா இருந்தால் தேவரடியார்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து கிளம்பி ஒருத்தன் வேலை செஞ்சு முன்னேறி டெவலப் ஆகி தமிழ்நாட்டோட சிஎம் ஆகுறது, ஒரு தடவை ஆகிட்டாருப்பா அப்படின்னாலே அது பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அது மட்டும் இல்லை, 60-70 ஆண்டுகளாக மொத்த தமிழ்நாட்டு அரசியலும் தீர்மானித்தவரே அவர் தான். ஒன்று சிஎம்மாக இருந்து அவர் என்ன அரசியல்னு முடிவு பண்ணுவார், இல்லை எதிர்கட்சியாக இருந்து என்ன அரசியல்னு முடிவு பண்ணுவார். கலைஞரை பற்றி யோசிக்கும்போது ஒரு விஷயம், ஒரு திருக்குறள் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை அற்று. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒருத்தனுக்கு அறிவு இருந்தால் மட்டும் பத்தாது, நுட்பமாக சிந்திக்க தெரியணும். அப்படி சிந்திக்க தெரியாதவனின் அறிவு எதுக்கு சமம்னா, மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொம்மைக்கு என்ன அறிவு இருக்குமோ அதுக்கு தான் சமம். நீங்கள் கம்ப்யூட்டரில் எல்லாத்தையும் லோட் பண்ணிடலாம், எல்லாமே கம்ப்யூட்டரில் இருக்கும். அதனால அந்த கம்ப்யூட்டர் அறிவாளி ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? கிடையாதுல்ல. இந்த கம்ப்யூட்டரில் எல்லா தகவல் இருக்குன்றது தான் அர்த்தம். ஸோ கற்றவரெல்லாம் அறிவாளின்னு சொல்ல முடியாது. அறிவாளிகள்லாம் பள்ளி காலேஜ் கல்லூரிலாம் போய் படித்தாங்கன்னு அவசியமும் கிடையாது. இவர் படித்தது வெறும் எஸ்எல்சி தான். ஆனால் யோசிச்சு பாருங்க, அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும், அவர் முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன பார்க்குறாரு? தமிழ்நாட்டில் உணவு தட்டுப்பாடு இருக்குது. ஏன்னா அரிசி ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்குது. ஓப்பன் மார்க்கெட்டில் இருந்தால் என்ன பண்ணுறாங்க, மொத்த வியாபாரிகள் அந்த அரிசியை பதுக்கி வச்சு ரேட்டை ஏற்றுறாங்க. ஏழை மக்களுக்கு அரிசி கிடைக்க மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுவோம், ரேஷன் கடை சிஸ்டத்தை எலாபரேட் பண்ணுவோன்றாரு. அதுக்கு முன்னாடி பிடிஎஸ் சிஸ்டம் இருந்துச்சானா இருந்துச்சு. இவர் வந்த பிறகு தான் எப்படி ஆச்சுன்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு கார்டு, அவ்வளோதான் போ அப்படின்ட்டு. ஆமாம், இன்னமும் வட மாநிலங்களில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கணும்னு ப்ரூவ் பண்ணிங்கன்னா தான் கார்டு தருவாங்க. இங்கே நம்ம ஊரில் அப்படி கிடையாது, எல்லாருக்குமே கார்டு. நான் எனக்கு கார்டில் எதுவுமே தேவையில்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு கார்டை கொடுப்பாங்க. அந்த கார்டு ஒயிட் கலர் ரேஷன் கார்டாக இருக்கும். அந்த கார்டை வச்சு நீங்கள் எந்த பொருளும் ரேஷனில் வாங்க முடியாது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாருக்கும் கார்டை கொடுன்னு. கார்டை கொடுத்ததோடு இல்லாமல் என்ன பண்ணார், இப்போ வட இந்தியாவில் போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம், எம்எஸ்பி கொடுன்னு மோடிகிட்ட பேசினாங்களே, மினிமம் சஸ்டைனபிள் ப்ரைஸ். அந்த
அந்த விவசாயத்தை நான் செய்யணும்னா எனக்கு மினிமம் ஒரு கிலோவுக்கு இவ்வளவாவது எனக்கு காசு கொடுத்து யாராவது வாங்கினா தான் எனக்கு கட்டுப்படி ஆகும்னு. அப்போ ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்கும்போது என்ன ஆகும், அந்த வியாபாரிகள் வைக்கிறது தான் விலை. அப்போ அவன் என்ன பண்ணுவான், ஒரு மூட்டை 500 ரூபாய்க்கு கொடு, 400 ரூபாய்க்கு கொடுமா. அந்த ஏரியாவில் வேறு எவனையும் வாங்க விட மாட்டான், மிரட்டுவான். மொத்தமாக நெல் வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் வச்சுருக்கவன் எப்படி இருப்பான், ஆள் பலமும் வச்சுருப்பான். வேறு யாராவது வாங்க வந்தால் அவனை மிரட்டுவான். மிரட்டி நீங்களாம் வாங்கக்கூடாது, இந்த ஊருக்குள்ளே வராது போன்னு மிரட்டி துரத்தி விடுவான். அப்போ அந்த விவசாயிகளுக்கு வேறு வழியே இல்லாமல் இருந்தது. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மாதிரி எஃப்சிஐ மாதிரியே தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ஒன்று ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறாரு. ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுறாரு, விவசாயிகள்கிட்ட இருந்து நேரடியாக நெல்லை இந்த நிறுவனம் வாங்கும். இந்த நிறுவனத்தின் மூலமாக அரசாங்கம் வந்து பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்கு கொண்டு போய் கார்டு வச்சுருக்க எல்லாருக்கும் அரிசியை கொடு, குறைஞ்ச விலையில் கொடு அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை முதல்ல கொண்டு வர்றாரு. அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இப்போது விலையில்லா 20 கிலோ அரிசி மாதம். நீங்களாம் பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது. நான் சின்ன வயசில் தான் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்குறேன் நேர்லேயே. யாராவது எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க அம்மா இருப்பாங்க, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு இருப்பார்ல அவங்க அம்மா, அவங்க கணவனை இழந்தவங்க, நான் நேராகவே பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. சும்மா பேசிகிட்டு இருக்க தான் வந்திருக்காங்க போல், வயசான பாட்டி அம்மாட்ட உட்காந்து பேசுவாங்க. ஆனால் அவங்க வர்றது எதுக்காக தெரியுமா, கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு ஏமா ஏதாவது சோறு இருந்தால் கூட அப்படின்னு வாங்கி சாப்பிட்டு போவாங்க. ஏன்னா மருமக சோறு போடாது, மருமக சோறு போடாது. இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் மருமகள் மாமியாரை பட்னி போடுற வேலையெல்லாமே நடந்திருக்கு. இதெல்லாம் மாறினது எப்படி மாறுச்சு, இந்த அரிசி. முதல் தேவை என்ன மனுஷனுக்கு, சோறு. அதை சரி பண்ணு அப்படின்ற வேலையை இதை கொண்டு வந்தார். அடுத்தால சோறு வந்தாச்சுன்னா என்ன வேணும், படிப்பு வேணும். படிப்பு வேணும்னா எல்லா இடத்துலையும் ஸ்கூலை தர, கிராமத்துக்கு கிராமம் ஸ்கூலை திறந்து அப்போ அவன் படிக்க ஆரம்பிப்பான். ஓராசிரியர் பள்ளின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார். அந்த ஒரு கிராமத்தில் நீங்கள் ஸ்கூல் திறந்தீங்கன்னா மொத்தமே 15 பிள்ளைகள் 12 பிள்ளைகள் தான் வரும். அதுக்காக ஒரு ஸ்கூல் நடத்துறதா? அந்த 12 பிள்ளைகள் எப்படி இருக்கும், 2 பேர் 1ஆம் கிளாஸ் பையனாக இருப்பான், 3 பேர் 3ஆம் கிளாஸ் படிக்கிறவனா இருப்பான், 4 பேர் 5ஆம் கிளாஸ் படிக்கிறவனா இருப்பான். இதுக்கு எத்தனை கிளாஸ் போடுறதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லை. அதுதான் ஓராசிரியர் பள்ளின்னு ஒரு கான்செப்டை கொண்டாடுறாரு. ஒரே வாத்தியார் 12 பேருக்கும் அவரே கிளாஸ் எடுப்பார். 1ஆம் கிளாஸ் பையனுக்கு கொஞ்ச நேரம் சொல்லி கொடுத்துட்டு நீ உட்காந்து எழுதுன்னு அவனை போக சொல்லிட்டு அடுத்தால 3ஆம் கிளாஸ் பையனுக்கு அவனுக்கு பாடத்து. இதை வந்து எப்படி கிண்டல் பண்ணாங்கன்னா, ஒரே ஒரு வாத்தியாரை போட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் எப்படா பாடம் நடத்துவாங்க. அது ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்குது. 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ஆசிரியர்களை போடுவாங்க. மொத்தமே அந்த கிராமத்தில் ஒரு 10-12 பிள்ளைகள் தான் வரும் அப்படின்னா அந்த 12 பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிட்ட இன்னொரு ஊருக்கு போயிட்டு வரணும்னா எவ்வளோ கஷ்டம். அதை அந்த கிராமத்திலே படிக்கட்டும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் ஓராசிரியர் பள்ளி. இதை இப்படி இவனுங்க கிண்டல் பண்ணுவாங்க. இந்த பள்ளிகளை அதிகரிக்கும் போது அடுத்தால நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளின்னு பள்ளிகளை அதிகரிச்சுட்டே வர்றாரு. அடுத்தால கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களை உருவாக்குறாரு, கல்லூரிகளை திறக்கிறாரு. நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்த உடனே ஐடி காரிடரை போடுறாரு. இந்தியாவில் முதல்ல ஐடி பாலிசி அப்படின்னு ஒன்றை உருவாக்குனது தமிழ்நாட்டில் தான். அதுக்கப்புறம் தான் பெங்களூர். ஆனால் பெங்களூரில் அதுக்கு முன்னாடியே சாஃப்ட்வேர் கம்பெனி கொஞ்சம் நிறைய அங்கே வந்துருச்சு. ஆனால் ஐடிக்குன்னு ஒரு பாலிசியை உருவாக்கி அதுக்குன்னு ஒரு காரிடர், இப்போ நம்ம சொல்கிற ஓஎம்ஆர்னு அந்த ஐடி காரிடர்னு அந்த அந்த அது அந்த ஓஎம்ஆர் ஃபுல்லாகவே எல்லாம் ஐடி சார்ந்தவங்க மட்டும்தான், ஹப்பு மாதிரி. அங்கே இப்போ போத்தீஸ்லேருந்து எல்லாமே அங்கேயும் திறந்துட்டாங்க. இப்போ போத்தீஸ்லேருந்து பிவிஆர் சினிமாஸ்லேருந்து எல்லாமே அங்கே வந்துருச்சு. அது தனி சென்னையாக மாறிடுச்சு. அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரியே இருக்கும். அவன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பக்கமாக வேளச்சேரி வழியாக தாம்பரம் போய் அப்படியே ஊருக்கு போயிடுவான். அவன் சிட்டிக்குள்ளே வரவே மாட்டாங்க அவனுங்க. ஸோ இதெல்லாம் செய்யறதுக்கு உண்டான அந்த தொலைநோக்கு பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விஷயத்தில் தான் கலைஞர். அதனால தான் அவரை வந்து அதுக்கு அப்புறம் இன்னொரு வேலை நடுவில் சொல்ல மறந்துட்டேன். இந்த உணவு பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை வருது, வேலை, வருமானம். கிராமத்தில் இருப்பான், அவன் எங்கே போய் வேலை பார்ப்பான்? அந்த கிராமத்தில் யார் பணக்காரனோ அவன்கிட்ட தான் போய் வேலை பார்க்கணும். முன்னாடிலாம் அவங்களாம் எப்படி பண்ணுவாங்கன்னா ரொம்ப அநியாயம் பண்ணுவாங்க. அப்படி உட்காந்து வறண்டாவில் உட்காந்து பேப்பர் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ரோட்டில் எவ்வளோ போகிறோம், குப்பா இங்கே வா. அவன் என்ன வேலைக்கு போகிறான்னு கூட, ஏதாவது அவன் முக்கியம் அவசர வேலையாக போயிட்டு இருப்பான். அதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டான். வா சொல்லுங்க யசமா. அப்படியே பின்னாடி போய்
அம்மா தேங்காய் பறிக்கணும்னு சொன்னாங்க, ஒரு 10 காய் பறித்து போட்டு, அம்மா நான் சொல்லியிருக்கேன் சாப்பிட்டு போ. அவன்கிட்ட சாப்பாடு கேட்டானா, 10 காய் பறிக்கிறதுனா ஏறி பறிச்சதுக்கு எவ்வளோ கூலின்னு சொல்லி அந்த கூலியை கையில் கொடுத்து அனுப்பு. அவன்கிட்ட சோறு கேட்டானா, சோத்தை போட்டே வேலை வாங்குவாங்க. அவனுக்கு வேறு வழியும் கிடையாது. அந்த ஆளை பகைச்சிக்க முடியாது. ஏன்னா அந்த ஊரில் அவன் அந்த ஆள் தான் வேலை கொடுப்பான். அவன்கிட்டையும் பகைச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது? கூலி எப்போ கொடுப்பாங்கன்னா, கூலி படி அளக்கிறதும்பாங்க. பேரே கேள்விப்பட்டிருக்கீங்களா? படி அளக்கிற எஜமா அப்படிம்பாங்க. அது என்ன படி அளக்கிற எஜமான்னா, உண்மையிலே படி அளக்கிறது. வருஷம் பூரா வேலை வாங்குவாங்க. வருஷம் கடைசியில் அறுவடை பண்ணுவாங்கல்ல, நெல் அறுவடை பண்ணோடனே பார்ப்பான், குப்பனா சரி நல்லா அமைதியானவன் தான், இவனுக்கு ஒரு 10 படி அளந்துரு. அந்த படி வச்சு 10 இது அளந்து போடுவாங்க. அவன் ஒரு கூடையை வச்சு வாங்கிட்டு போயிடணும். காசு கிடையாது, நெல்லு தான். ஆமாம். இவன் அடிக்கடி மூஞ்ச காட்டுவானே, இவனுக்கு 2 படி அள போதும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன தோணுதோ அதுதான் சம்பளம். அதுவும் நெல்லில் தான் சோறு. சம்பளமே நெல்லில் தான். எங்கள் தாத்தா வீட்டில் வந்து ஒருத்தர் முடிவெட்ட வருவார். அவருக்கு நானே பார்த்துருக்குறேன். சம்பளம் எப்படி கொடுப்பாங்கன்னா, நம்ம நெல் தான் கொடுப்பாங்க. அவர் அந்த தெருவில் பூரா போய் எல்லார் வீட்லேயும் நெல்லை வாங்கிட்டு அவர் போயிடுவார். யார் வீட்டுக்கு முடிவெட்ட வந்தாரோ அவங்க வீட்டில் சாப்பிடுவார். சாப்பிடுவாருன்னா என்ன, தலைவாழை இலை போட்டுலாம் கிடையாது, வீட்டுக்கு பின்னாடி சோறு போடுவாங்க. அப்புறம் இதெல்லாம் பண்ணுற அளவுக்கு உங்கள் சாதி பெரிய சாதியா சார் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் தாத்தா எல்லாம் இருந்த தெருவுக்கு பேர் தெற்கு தெரும்பாங்க. எதுக்கு அது பேர் தெற்கு தெரு அப்படின்னா, அந்த சாதியிலே பணக்காரன் இருக்கிற தெருவுக்கு பேர் வடக்கு தெரு. அந்த சாதிக்குள்ளே இவங்கெல்லாம் ஏழைங்க இருக்கிற தெற்கு தெருவிலே இப்படி பண்ணுவாங்கன்னா, அப்போ பணக்காரன் தெருவில் என்ன பண்ணுவாங்க? அதுலேயும் இந்த சாதி வந்து பெரிய சாதிலாம் கிடையாது, ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்கிற ஒரு இடைநிலை சாதி தான். அப்போ அதுக்கும் மேலே இருக்க சாதிக்காரெல்லாம் எப்படி குடும்பம் பண்ணியிருப்பான்னு பார்த்துக்கங்க. என்ன பிரச்சனைனா, மக்களுக்கு சாப்பாடு தான் பிரச்சனை, வேறு வழியே கிடையாது. அவங்கள தான் நம்பி இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறாரு, சாலைகளை போட்டு மினி பஸ் விடுறாரு கிராமத்துக்கு. பெரிய பஸ்ஸை கிராமத்துக்கு விட முடியாது, ஏன்னா அவ்வளோ கூட்டம் வராது. சிட்டிக்கு வேலைக்கு போங்கன்னு. ஆமாம், நீ வந்து அங்கேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் பெரிய டவுன் இருக்கும். 10 கிலோமீட்டருக்கு நீ நடந்து போய் அதுக்கப்புறம் உடல் உழைப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் 10 கிலோமீட்டர் நடந்து வர முடியுமா ஒருத்தனால? முடியாது. அதனால தான் அவங்க கிராமத்தை விட்டு வெளியே போகிறது இல்லை. இதுனா ஒரு பஸ்ஸு ஏறினோமா ஒரு 20 நிமிஷம் கொண்டு போய் டவுனில் விட்டுருவாங்க. அங்கே போய் நீ கூலி கேட்கலாம். அங்கே உனக்கு யாருன்னே தெரியாது. உனக்கு கொடுத்தா வேலை செய்கிற, இல்லைன்னா போயான்ட்டு போய் தைரியமாக கேட்கலாம். அப்போ என்ன ஆகுது, உணவை சார்ந்து ஒரு வேலைன்ற இடத்துல இருந்து அந்த அடிமை தலை உடைக்கப்படுது. அப்போ ஒரு பக்கம் சாப்பாட்டுக்கு தொங்காத, ரெண்டாவது உனக்கு ஒன்றுமே தெரில, உடல் உழைப்பு தான் அப்படின்னா கூட அந்த உடல் உழைப்பை கூட வேறு இடத்துல நீ போய் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு, இது எல்லாத்தையும் உருவாக்கி கொடுக்குறாரு. அடுத்தால மின்சாரம், எல்லா கிராமங்களுக்கும் மின்சாரம், எல்லா வீடுகளுக்கும் கரண்ட்டு, அட்லீஸ்ட் ஒரு பல்பு போடுற அளவுக்கு அது ஒரு மின்சாரம் அப்படிங்கிறத உறுதி செய்கிறார். அப்போ மின்சாரம் வரும்போது என்ன ஆகுது, அந்த வீட்டு பிள்ளைங்க சாயங்காலத்துக்கு படிக்க முடியும். அந்த ஒத்த குண்டு பல்பு இருந்தாலும் கூட அதுலேயாவது படிச்சிட முடியும் அப்படின்னு இப்படி பார்த்து 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 ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு போகிறார் தமிழ்நாட்டை. நமக்கு தமிழ்நாட்டின் சாபக்கேடு 2 விஷயம். ஒன்று எமர்ஜென்சி, 2வது எம்ஜிஆர். ஏன்னா 1972 தமிழ்நாடு பாடநூல் கழகம்னு ஒன்று உருவாக்குறாரு. தமிழ்நாட்டுக்குன்னு நான் ஒரு சிலபஸை கொண்டாடுறேன், எஜுகேஷன் சிலபஸ் அப்படின்னு கொண்டு வந்து 73 புது டெக்ஸ்ட் புக் விடுறாங்க. என்ன டெக்ஸ்ட் புக் விடுறாருன்னா, 8ஆம் கிளாஸ் பாடத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொண்டாடுறாரு. எப்போது 1973 கொண்டாடுறாரு. 1967 தான் ஆப்பிள் கம்ப்யூட்டர் லான்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இஃப் மை மெமரி இஸ் கரெக்ட்னா 1967 தான் ஆப்பிள் கம்பெனி கம்ப்யூட்டர்ஸ்லாம் மார்க்கெட்டிங் வராங்க உள்ள. அதுலேருந்து 5-6 வருஷத்துக்குள்ளே இவருங்க தமிழ்நாட்டில் கம்ப்யூட்டரை பற்றி பாடம் நடத்தணும் அப்படின்னு வர்றாரு. அது வந்திருந்ததுன்னா ஃபேஸ்புக் மாதிரி ஒரு நிறுவனத்தை இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஏன் ஒரு தமிழன் கண்டுபிடிச்சிருப்பான். 73 வந்து என்னோட வயசு 3 வயசு ஆமா, எனக்கு 73 எனக்கு 3 வயசு. அப்போ வந்து அவர் 8th ஸ்டாண்டர்டுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொண்டாடுறாரு. அப்படின்னா என்ன இருக்கும், எங்கள் மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பாலாம் இருக்காங்களே, அவங்களாம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகிருப்பாங்க. கம்ப்யூட்டர் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு 3வது தலைமுறை படிப்பாக மாறி இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எந்த தலைமுறையில் இருக்குது, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி 2 ஜென்ரேஷன் மிஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக? இது எமர்ஜென்சி எம்ஜிஆர்னு நான் சொன்ன காரணம் என்னென்னா, எமர்ஜென்சியில் கல்வியை மாநில பட்டியலிருந்து ஒத்திசைவு பட்டியல்னு மாற்றுறாங்க. எம்ஜிஆர் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த வட இந்தியாவில் இருந்த லூஸுங்களுக்கு கம்ப்யூட்டர்னால் என்னன்னு தெரியல. அவனுக்கு என்ன நினச்சாங்க, இதெல்லாம் ஏதோ ஒகேஷ்னல் கோர்ஸ் போல், இந்த ரேடியோ ரிப்பேரிங் அந்த மாதிரி கோர்ஸ் போல், இதெல்லாம் வந்து ஐடிஐயில் சொல்லி கொடுத்துக்கலாம்,
10th முடிச்சு இந்த ஐடி இந்த மெக்கானிக் அந்த வேலைக்கெல்லாம் படிப்பாங்களா, அந்த மாதிரி விஷயம் போல இருக்கு. அது வேணா சொல்லி கொடுத்துக்கலாம். ஸ்கூல்ல எதுக்கு இந்த பாடம் இதை எடுத்துருங்கன்னாங்க. உடனே எம்ஜிஆர் எடுத்துட்டாரு. அதோட அதை பத்தி தெரிஞ்சா தானே என்னன்னு எம்ஜிஆருக்கு புரியும். எடுத்துட்டாங்க. இல்லைன்னா அப்போ என்ன இருக்கும், 1970ஸ்லேயே நமக்கு தமிழ்நாட்டில் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வந்திருக்கும். 70ஸ்ல எஜுகேஷன் வந்தால் 80ஸ்ல அதை சார்ந்த தொழில் வந்திருக்கும். இங்கேயே கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? 2000ல் தான் கம்ப்யூட்டர் பூம் வருது. அப்போ அந்த பூம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இங்கே மார்க்கெட் ரெடியாக இருந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டோம். காரணம் எம்ஜிஆரும் எமர்ஜென்சியும் தான் காரணம். அப்போ இத்தனை விஷயங்களை பார்த்து 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 செய்கிறாரு ஒரு பக்கம் மக்களுக்கு. இன்னொரு புறம் அவரது கலை படைப்புகளில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒருத்தர் ஒரு பெரிய இலக்கியவாதி, பெரிய தமிழ் புலமை, பெரிய அரசியல் திறமை, இவ்வளவும் கலந்து ஒரு ஆளால் இருக்க முடியுமா? அது கலைஞரால் தான் இருக்க முடியுது. அதுதான் நான் சொன்னது நுண்மான் நுழைவுலம். அவர் எடுத்த மனோகரா படம் இருக்குல்ல, 1950 வந்த படம் நினைக்கிறேன், 50 49 வந்த படம். அந்த படத்துலேயே இன்விசிபிள் மேன் கான்செப்ட் வச்சிருப்பாரு. இன்னைக்கு வர தமிழில் அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியாத மனிதன்னு வச்சு அவனுமே படம் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஒரு இன்விசிபிள் மேன், கண்ணுக்கு தெரியாத ஒரு மனுஷன் இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் வச்சிருப்பாரு. அதுவும் மாயாஜாலம் மந்திரஜாலம் ஒரு மந்திர போர்வை எடுத்து போத்திக்கிட்டா கண்ணுக்கு தெரியாமல் போயிடுவான்லாம் வைக்கல. அவர் ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி கொடுப்பாருன்னு வச்சிருப்பாரு. உங்களுக்கு கிளாடியேட்டரை பற்றி எப்போ கேள்விப்பட்டீங்க உங்கள் வயசில்? படம் வந்ததுக்கு அப்புறம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ரசல் குரோ படம். ரோமாபுரி பாண்டியன்னு ஒரு நாவல் அவர் எழுதின நாவல், 60லேயே எழுதின நாவல் அது. அதில் கிளாடியேட்டரை பற்றி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். செழியன்னு ஒருத்தன் வந்து இங்கே மதுரையிலேருந்து கிளம்பி ரோம் நகரத்துக்கே போயிருப்பான் அகஸ்டஸ் சீசர் காலத்தில் அப்படின்னு எழுதியிருப்பார். அகஸ்டஸ் சீசர் காலத்தில் அது வர அவர் படிச்சிருக்காரு. அங்கே போனோடனே கிளாடியேட்டர்கள் அப்படின்ற அடிமை வீரர்களின் சண்டை நடக்குது அப்படின்னு அகஸ்டஸ் சீசர் வந்து நீங்கள் விருந்தினர் தானே, நீங்களும் வேணா போய் 2 பேரை வெட்டுங்களேன் அப்படின்னு இருக்காரு. பொழுதுபோக்குக்காக மனிதர்களை கொல்றது எனக்கு பிடிக்காதுங்க, நீங்கள் வேணா அந்த மிருகங்களோட சண்டை நடக்குதுன்னு சொன்னீங்களா, அதில் வேணா கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய மாடு வந்தப்போ அந்த மாடை பிடிச்சி அடக்கினா. நம்ம ஊர் ஏறு தழுவெல்லாம் வந்து ரோமாபுரிக்கு கொண்டு போகிற இருப்பாருங்க. இந்த கிளாடியேட்டரை பற்றி அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. எனக்கும் கிளாடியேட்டர் படம் வந்ததுக்கு தான் கிளாடியேட்டரை பற்றி தெரியும், சரியா? ஆனால் அவருக்கு எப்போ தெரிஞ்சிருக்கு? 60லேயே தெரிஞ்சிருக்கு. 1960 70லேயே அவருக்கு கிளாடியேட்டரை பற்றி தெரிஞ்சிருக்குன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்போ எங்கெல்லாம் படித்தாரு, என்னெல்லாம் படித்தாரு, இதெல்லாம் படிக்காமல் எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? எங்கேயோ படிச்சு தானே தெரிஞ்சிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே ரோமாபுரி பாண்டியன்லேயே இந்த செழியன் வந்து ஒருத்தன் கடையை போய் அடித்து உடைப்பார். உடனே போர் வீரர்லாம் வந்து பிடிச்சிருவாங்க. பிடிச்சி ஏன்டா கடையை உடைச்சாரு, இவன் பாருங்க வடநாட்டிலேருந்து வந்திருக்கிறான். நம்ம தமிழர்கள் வந்து எப்பவும் கடைகளுக்கு அடையாளமாக கலர் கலராக கொடி தான் வைப்பாங்க. அதாவது வெள்ளை கலர் கொடி எங்கெல்லாம் பறக்குதோ அந்த கடையெல்லாம் அரிசி விற்கிறாங்கன்னு அர்த்தம். மஞ்சள் கலர் கொடி எங்கெல்லாம் பறக்குதோ அங்கெல்லாம் மளிகை ஜாமான் வைக்குதுன்னு அர்த்தம். ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம். அப்படி கொடிகள் தான் வைப்பாங்க. இவன் வேணும்னே பாருங்க மாகதி எழுத்துக்களில் போர்டு வச்சிருக்கிறான். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை உள்ள கொண்டாடுறாரு. மாகதின்ற மொழி வந்து அசோகர் அந்த மௌரிய வம்சத்தோட மொழி, பாடலிபுத்திரத்தில் பேசப்பட்ட மொழி. அதை வந்து கதையில் உள்ள கொண்டாடுறாரு. நீங்கள் வந்து உலக வரலாறு, இந்திய வரலாறு, தமிழக வரலாறு இதெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வைங்களேன், கலைஞரோட நெஞ்சுக்கு நீதி வாங்கி படிங்க. இது எல்லாத்தையும் கவர் பண்ணி எழுதியிருப்பார். அதாவது முதல்ல சின்ன வயசில் நான் படிக்கும்போது என்னையா இது கலைஞரை பற்றி சொல்லுன்னா இவர் என்னெல்லாமோ எழுதி வச்சிருக்கிறாரு சிப்பா அப்படின்னு சொல்லி போட்டேன் படிக்காம. அப்புறம் தான் யோசிக்கிறேன், ஏன் அவர் அப்படி எழுதினார்? தன்னுடைய கட்சியில் இருக்க தொண்டன் அவனுக்கு நேரம் இருக்கா இல்லையான்னு தெரியாது, அவனால் தேட முடியுமான்னு தெரியல. இப்போ கூகுள்லாம் வந்துருச்சு. அப்போ தேடி உலக வரலாறு அவன் படிப்பானா, தேடி இந்திய வரலாறை படிப்பானா, தேடி தமிழ்நாட்டு வரலாறை படிப்பானா? ஏன் வரலாறை படின்னு சொன்னால் படிப்பான்ல, அதோட சேர்த்து எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு. அவர் தான் பிறந்த டேட்டை பற்றி சொல்லும்போதே அப்படி தான் சொல்லுவார். நான் இந்த தேதியில் பிறந்தேன், இதே நாளில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இது நடந்துச்சு, ரஷ்யாவில் இது நடந்துச்சு, டெல்லியில் இது நடந்துச்சு அப்படின்னு எழுதியிருப்பார். அப்போ கலைஞர் பிறந்தாருன்ற ஒரு செய்தி அவன் படிக்கும்போது கூட ஒரு 4 உலக செய்தியை அவன் தெரிஞ்சுக்கிறான் அந்த தொண்டர். புரியுதுங்களா? அவர் எவ்வளோ யோசிச்சு அந்த புக் எழுதியிருக்காரு பாருங்க. சாதாரணமாக தன் வரலாறுன்னு எழுதும்போதே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமான்னு தான் எல்லாரும் எழுதுவாங்க. இவர் வந்து அதுலேயே வந்து மொத்த வரலாறையும் சேர்த்து சொல்லிடுவோம். இவன் இதை படிக்கும்போதே அதுவும் சேர்த்து படிச்சுட்டோம். தான் பையனுக்கு பேர் வச்சதை பற்றி எழுதும்போது அதுதான் சொல்கிறார். இப்போதைய முதலமைச்சருக்கு மகன் பிறந்திருக்கிறான்னு செய்தி வந்தது, நான் ஊருக்கு வந்த உடனே பேர் வைக்கலான்னு சொல்லிட்டேன். நான் வந்து ஐயா பேரையும் அண்ணாவோட பேரையும் சேர்த்து
ஐயா துரை அப்படின்னு வைக்கணும். ஐயானா பெரியார், அண்ணாதுரை ரெண்டுத்தையும் சேர்த்து ஐயா துரைன்னு வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்போ ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் சொல்கிறாங்க ஸ்டாலின் இறந்துட்டாரு ரஷ்யாவிலேருந்து. ஸ்டாலின் இறந்துட்டாரா, அப்போ என் பையனுக்கு ஸ்டாலின்னே பேர் வச்சுருக்கேன்ட்டாரான். இப்படி தான் ஐயா துறையாக வந்திருக்க வேண்டிய பேர் ஸ்டாலினாக மாறுது. அப்போ அதை சொல்லும் போதே ஸ்டாலின் யார், அவர் என்ன செஞ்சார், ரஷ்யாவில் புரட்சி என்ன நடந்தது, அதையும் சேர்த்தே எழுதி சொல்லுது. அப்போ ஒரு கட்சி தொண்டன் வந்து தலைவரோட வரலாறை படிக்கும்போது தன்னை அறியாமலேயே உலக வரலாறை படிச்சிடறான், இந்திய வரலாறையும் படிச்சிடறான், தமிழ்நாட்டு வரலாறையும் படிச்சிடறான், திராவிட இயக்கத்தோட வரலாறையும் படிச்சிடறான். இவ்வளோத்தையும் யோசிச்சு ஒரு ஆள் எழுதியிருக்காரு பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்சு வேற எந்த வாழ்க்கை வரலாறு எழுதின ஆட்களையும் இது மாதிரி எழுதியிருக்காங்களான்னு தெரியல. மேபி இருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச வரேன்னு நான் சொல்றேன். ஸோ இதுதான் வந்து அந்த கலைஞரோட, அதாவது கலைஞர் வந்து தன்னுடைய தொண்டனுக்கு ஒரு செய்தி சொல்லும் போது எப்படி யோசிச்சு அந்த நுண்மான் நுழைபுலம்னு ஒன்று சொன்னல, அந்த நுட்பமான சிந்தனை. வாழ்க்கை வரலாறுனா எழுதிட்டு போயிட வேண்டியது. அந்த வாழ்க்கை வரலாறு எழுதுறது மூலமா, அதை படிக்கிறது மூலமா என் தொண்டனுக்கு, கழக தம்பிக்கு என்ன பலன், என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கட்சிக்காரங்கிட்ட கேட்டாலே சொல்ல போகிறான். அதை தனியாக வேற நான் ஒரு புக்காக எழுதி அதை அவன் உட்காந்து படிக்கணுமா? அப்போ அவன் படித்தா அதில் அவனுக்கு வேற ஒரு பிரயோஜனம் இருக்கும் அப்படின்றத யோசிச்சு செஞ்சார் பார்த்தீங்களா, அந்த வேலை தான். அதே போலவே கலைஞர்கிட்ட வந்து போய் கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து ராஜாஜி, காமராஜர் இப்படியெல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் கூடலாம் அரசியல் பண்ணவர், நீங்கள் இன்னைக்கு வந்து ஜெயலலிதா மாதிரி ஆளுங்க கூடலாம் அரசியல் பண்ண வேண்டியிருக்க அப்படின்னு ஃபீல் பண்ணது இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டது வேறு யாரும் இல்லை, நம்ம ஐயா சுபவி தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு அலுப்பு வரலையா, யார் கூடலாம் நம்ம அரசியல் பண்ணணும், இவங்க கூடலாம் அவங்க வந்து சரிக்கு சமமாக நம்ம அரசியல் பண்ணுமா அப்படின்னு ஒரு அலுப்பு தட்டலையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் அவர் சொன்னார், காலம் வந்து நமக்கு எதிராக யாராவது ஒருத்தரை கொண்டாந்து நிப்பாட்டும், நாம் அவங்க கூட தான் அரசியல் பண்ணி ஆகணும். நீங்கள் சொல்கிற அதே காமராஜர், ராஜாஜி எல்லாம் இந்த சின்ன பையன் கருணாநிதி இவங்க கூடலாம் நம்ம அரசியல் பண்ணணுமான்னு அவங்க நினைச்சாங்களா? அன்னைக்கு அவங்கெல்லாம் மூத்த அரசியல்வாதிகள், நான் தான் சின்ன பையன், அவங்க என்ன எதிர்த்தும் அரசியல் பண்ணாங்கல்ல. அப்போ நம்ம அதை தான் செய்யணும். இந்த தன்னடக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒன்று. கலைஞர் மேடையில் பேசும்போது கடைசியாக பேசிய மேடை அவரோட பிறந்தநாள் விழா தான். இதே மாதிரி இன்னொரு பிறந்தநாள் விழா, அது எந்த வருஷம்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 2017 கூட இல்லை, 16ன்னு நினைக்கிறேன், இப்போ மெமரி இஸ் ரைட். அந்த மேடைக்கு அப்புறம் அவர் மேடையிலலாம் அதிகமாக பேசவே இல்லை, மேடைகளுக்கு. அதுக்கப்புறம் அந்த தொண்டையில் ஆப்ரேஷன் அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அவர் அதிகமாக பேசலை. அந்த மேடையில் தன்னுடைய பிறந்தநாள் விழாவில் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு இன்னும் அப்படியே பசுமர தாணி மாதிரி நெஞ்சில் பதிஞ்சிருக்கு. இன்று என்னுடைய பிறந்த நாள்ன்றது முக்கியம் இல்லை, நம் தமிழ் இளைஞர்கள் எல்லோரும் மனதில் வச்சுக்கக்கூடிய, ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கருணாநிதியால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அளவுக்கு வளர முடியும்னா உங்கள் எல்லாராலையும் முடியும், உழைப்பு மட்டும்தான் வேணும். அவர் சொன்னதோட அர்த்தம் நான் முதல்ல சொன்னது தான். தமிழ்நாடு ஒரு சின்ன மாநிலம், அதில் தஞ்சாவூர் மாவட்டம் அது ஒரு சின்ன மாவட்டம், அதுக்கு உள்ள திருவாரூர்னு ஒரு சின்ன டவுனு, அதுக்கு பக்கத்தில் திருக்குவளைன்னு ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் மிகவும் பின்தங்கிய ஒரு சாதியில் பிறந்து அங்கே இருந்து டெவலப் ஆகி படித்து எஸ்எல்சி முடித்து நாடகம் போட்டு சினிமாவுக்கு வந்து மேலே 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 மேலேன்னு போய் சிஎம் ஆகி தமிழ்நாட்டோட மொத்த அரசியலும் அவர் கையில் எடுத்தார்ல. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா வெறும் உழைப்பு மட்டும்தான். சில லூசுங்க இன்னும் சொல்லிக்கிட்டே தெரிவாங்க, அவர் மஞ்சள் பை எடுத்துகிட்டு வந்தார், ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் இருந்தாருன்னு. கண்ணதாசன் தன்னை பற்றி எழுதினதை பூராத்தையும் கலைஞர்களோட சேர்த்து இவங்க பேசுறது தான் வேலை. உங்களுக்கு வயசு என்ன இப்போ? 33. வீடு இருக்கா சொந்தமா? இல்லை. கார் இருக்கா சொந்தமா? இல்லை. இதெல்லாம் அவர் 32 வயசுல வச்சிருந்தாரு சென்னையில். திமுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் அவர் சொந்தமாக வச்சிருந்தார். இவங்க என்ன சொல்லுவாங்க, ஊழல் செஞ்சு சேர்த்துட்டாங்க மாதிரி. 32 வயசுக்குள்ள சென்னை சிட்டியில் சொந்த வீடு சொந்த கார் வச்சிருந்தார். அண்ணா தான் இவருக்கு தலைவர்னாலும் அண்ணாவுக்கு முன்னாடி இவர் சினிமாவுக்கு வந்துட்டார். இவரோட ஒரு காரில் தான் வருவார்னு சொல்லுவாங்க. கட்சி கூட்டங்களுக்கு போகிறத கருணாநிதி வரட்டும் பாராம், எல்லாரும் இன்னும் அவருக்கு மட்டும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. இல்லையா அவனா வந்தானா அவன் காரில் போயிடலையா, இல்லைனா டாக்ஸி புக் பண்ணணும் அப்படின்னு பாரான். அதுக்கப்புறம் தான் கட்சிக்காரங்கெல்லாம் சேர்ந்து காசெல்லாம் ரெடி பண்ணி அண்ணாவுக்கு ஒரு வண்டியை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அண்ணாவுக்கு முன்னாடி சினிமா இவர் படம் 2 படம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அண்ணாவோட வேலைக்காரி வருது.
கண்ணதாசனுக்கு அவருக்கும் தனிப்பட்ட பிரச்சனையா? ஏன்னா அது நிறைய விஷயங்கள் கலைஞர் விமர்சனம் பண்ணி பேசி இல்ல அதுக்கு விலை காரணம் மாதத்தை போய் வந்து காசு அவருக்கு கொடுக்காம வந்துட்டாரு அப்படிலாம் நிறைய விஷயங்கள் அவரு போயிட்டு வந்தது பூரா இவர் போனாருன்னு எழுதிட்டாரு. அதாவது அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா வனவாசம்னு எம்ஜிஆர் திட்டிங்க இருந்தாரு. கலைஞர் கூப்பிட்டு திட்டினாரு. யோ என்ன திட்டினா சரி விட்டு தொலைய வேண்டியது என்ன, ஏன்ட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு அப்புறம் அந்த ஆள் திட்டுவியா நீ அப்படின்னு கூப்பிட்டு திட்டிருக்கிறாரு. அது கண்ணதாசனுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா அவருக்கு என்ன நினைப்புனா அண்ணாவுக்கு பிறகு நம்ம தான் கட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைப்பு. அவர் என்ன அண்ணா தமிழ் நானும் தமிழ், அண்ணா படித்தவர் நானும் படித்தவர், அப்போ நான் தானே வரணும். அதே மாதிரி நெடுஞ்செழியனுக்கு ஒரு பக்கம், இப்படி பலருக்கும் பல ஆசைகள். ஆனால் பெரியார் தெளிவாக சொல்லிட்டாரு அது கலைஞர் தான் சரியாக வருவார், வேற யாரும் சரியாக வர மாட்டீங்க, கட்சிக்கு தலைமை பதவிக்கு வேற யாரும் சரிப்பட்டு வர மாட்டீங்க, நாவலர் ஒதுங்கிறது நல்லதுன்னே நேராக பேட்டி கொடுத்துட்டாரு. விடுதலையிலே எழுதிட்டார் நாவலர் சம்மந்தம் இல்லாமல் இப்படி போட்டி போடக்கூடாது விளைக்கணும் அப்படின்னு. சரின்னு கலைஞர் என்ன பண்ணார், இப்போ அவரை போய் கொஞ்சம் சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சராக இருக்கிறது நான் இருந்துக்கிறேங்க, கட்சி தலைவருக்கு நீங்கள் இருந்துருங்க அப்படின்னு சொல்லி நெடுஞ்செழியன்ட்ட தூது அனுப்பியிருக்காரு. இது தூது போனாங்கன்னு தெரிஞ்சோடனே பெரியார் மறுநாளே விடுதலையில் எழுதிட்டார். அதெல்லாம் அரசாங்கத்துக்கு ஒரு தலைவர் கட்சிக்கு ஒரு தலைவர்லாம் வச்சா சரியா வராது, ரெண்டுக்குமே கருணாநிதி தான் தலைவராக இருக்கணும்னு உடனே விடுதலையில் எழுதிட்டார். பெரியாரை பொறுத்தவரை என்னென்னா யோசிக்கலாம் மாட்டார், அவருக்கு என்ன தோணுதோ உடனே சொல்லுவார். அந்த விஷயத்தில் நெடுஞ்செழியன்லாம் ரொம்ப கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் வந்து கோச்சிக்கிட்டு கட்சி ஆஃபீஸ்க்கே வர்றதில்லைன்ற மாரி எல்லாம் போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன். இது அதாவது இந்த எமர்ஜென்சின்னு ஒன்று வந்து பார்த்தீங்களா, அந்த டைமில் கருணாநிதி மட்டும் இல்லை என்றால் கட்சியே இருக்காது அப்படின்னு திமுககாரங்க சொல்லுவாங்க. எமர்ஜென்சி டைம்ல மட்டும் இல்ல, இப்போ எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ச்சியாக கட்சி ஆரம்பிச்சு 3 முறை ஆனது போது இல்லைங்க, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதே எமர்ஜென்சிக்கு பயந்து தானே. எம்ஜிஆர் எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவர் மேலே ஃபெமா ஆக்ட், அதாவது நீங்கள் வெளிநாட்டுக்கு காசு கொண்டு போய் செலவு பண்ணுறதா இருந்தால் பெரிய அமௌண்ட்டாக கொண்டு போகணும்னா ஏதாவது பிஸ்னஸ் பர்பஸாக கொண்டு போய் செலவு பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வெளியுறவுத்துறையில் கிளியரன்ஸ் வாங்கணும். அந்த கிளியரன்ஸுக்கு தான் ஃபெமான்னு பேர், அந்த ஆக்டுக்கு பேர். இவர் உலகம் சுற்று வாலிபர்னு ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 73 தான் அந்த படம் எடுக்கிறார். அது ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க, உலகம் சுற்று வாலிபன் தான் ஃபாரினில் போய் எடுத்த ஃபர்ஸ்ட் படம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. ஃபாரினில் எடுத்த ஃபர்ஸ்ட் படம் வந்து 1969 சிவந்தமன், சிவாஜி நடித்த படம். சிவாஜி அந்த படத்தை ஃபாரினில் எடுத்தாருன்றது தான் இவர் வெளிநாட்டுக்கு போய் படம் எடுக்கிறேன்ட்டு போனார். அப்போ யாராவது சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இங்கே இந்த ஆள்கிட்ட காசை கொடுத்துட்டோம்னா சிங்கப்பூரில் அவங்க ஆளு நம்ம காசு கொடுத்துருவாங்க, நம்ம ஷூட்டிங்கை முடிச்சிடலாம். இப்படியே ஹவாலாலேயே காசை கொண்டு போய் சிங்கப்பூர் மலேசியா ஜப்பான் எல்லா இடமும் போய் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டாரு. அவர் தான் ப்ரொடியூசர் இல்லையா அந்த படம்? ஆமாம். அப்போ திமுகவை ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றப்போ இந்திரா காந்தி என்ன யோசிக்கிறாங்கன்னா, திமுகவை காலி பண்ணால் தான் காங்கிரஸ் உள்ளே வர முடியும், திமுகவை காலி பண்ணால் கருணாநிதி இருக்கிற வர முடியாது, அப்போ என்ன பண்ணலாம், அந்த ஆளுக்கு கட்சியை உட அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரை கூப்பிட்டு மிரட்டுறாங்க. என்னென்ன கட்சியை உடச்சி வெளியே வரியா, ஃபெமா ஆக்டில் தூக்கி உள்ளே வைக்கலாம் அப்படின்றாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ஃப்ராடு பண்ணல அந்த அதில் தூக்கி உள்ளே வச்சிருவா அப்படின்றாங்க. அப்புறம் தான் கட்சியை உடச்சி விடுறாரு. எம்ஜிஆர் கட்சியை உடச்சிக்கு காரணமே அதுதான். தமிழ்நாட்டில் அவருக்கு இருந்த செல்வாக்கு அவரை தூக்கி உள்ள வச்சாலும் உடனே வந்துட முடியும் இல்லையா? அதெல்லாம் வர முடியாது. கேஸ்ன்றது உள்ள போனா தானே உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாகும். இது மட்டும் ஒரு காரணமான்னு கேட்கலாம். அப்படி பார்க்க போனா மிரட்டலுக்கு அடிப்படை தான் கட்சி ஆரம்பிச்சாரா? மிரட்டலுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சு. இல்ல அது மட்டும் தான் காரணமான்னு, அது மெயின் அதுதான் காரணம். இன்னொரு காரணம் வந்து அவர் மந்திரி பதவி கேட்டாரு. அப்ப கலைஞர் சொல்றது என்னன்னா, மந்திரி பதவினா அது அரசாங்க பணி, அரசாங்க உத்தியோகம் மாதிரி ஆயிடும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேற வழியில சம்பாதிக்க கூடாது. அப்ப நீங்க மந்திரி ஆனா சினிமாவில் நடிக்க முடியாது, பரவாயில்லையான்னு கேட்டாரு. அதெல்லாம் முடியாது, நான் நடிக்கவும் செய்வேன், மந்திரியா ஆகணும் அப்படின்னு. இப்போ இவர் சிஎம் இருக்கும்போது பல படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்காரு. கதை வசனம் எழுதுறது வந்து அவர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் எழுதியிருப்பார், மந்திரியா இருக்கும்போது எழுத முடியாது. 2006-11 பார்த்தீங்கன்னா எவ்வளோ படங்கள் வந்துச்சு, புன்னர் சங்கர், இளைஞன், அதெல்லாம் அவரோட பழைய கதை. அது புதுசாக அவர் எழுதி கொடுத்தது இல்லையா. அவர் எழுதி கடைசியாக கொடுத்தது வந்து என்ன ஏதோ இளஞ்சிங்கமா சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர். அதெல்லாம் வந்து கட்சிக்காரங்களாம் சேர்ந்து சும்மா ஐயா தலைவர் நீங்கள் ஒரு படம் வசனம் எழுதுங்க நாங்களே தயாரிக்கிறோன்ற மாதிரி அது பண்ண வேலை. அது அவர் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று என்னென்னா அவர் அப்டேட் ஆகிடுவார், எல்லா விஷயத்துக்கும் அப்டேட் ஆகிடுது. இந்தியாவிலே முதல்ல ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அரசியல்வாதி அவர் தான். இந்தியாவிலே டேப் யூஸ் பண்ண ஆரம்பித்த அரசியல்வாதியும் அவர் தான். இவங்கெல்லாம் இப்போ இருக்க எப்படி இருக்காங்க, இப்படி நீங்கள் டிவியெல்லாம் வச்சிங்கன்னா நாங்கள் அதில் எப்படி பார்க்குறது, பேப்பரில் கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் படிக்க முடியும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அப்டேட் ஆகுறதுன்னு
அதே மாதிரி விமர்சனங்களை எளிதாக கடந்து போகிறது. ட்விட்டரில் வந்து ஏகப்பட்ட பேர் இப்போ நம்ம போட்டால் கீழே வந்து போடுறாங்களா, அவனே இவனே, அந்த பயலை இந்த பயலை அந்த மாவனேன்லாம். அதே மாதிரி அவங்க இதுலேயும் கமெண்ட்டில் வந்து அது மாதிரி போட்டிருந்துருக்காங்க. அந்த அட்மின் ஆளுங்க போய் கேட்டிருக்காங்க, ஐயா இது மாதிரி நிறைய வருது, டெலீட் பண்ணிடலாமா அப்படின்னு. அதெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு இருக்கு. என்னங்க ஐயா அப்படி சொல்லிடுங்க. அப்படி இருந்தால் தான் ஐயா படிக்கிறவனுக்கும் எழுதுனவனோட தரம் என்னன்றது தெரியும். அதை நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னா நம்ம என்னவோ அவனுக்கு பயந்துட்டு உட்காந்துருக்கோன்ற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. விமர்சனங்கள் அது எவ்வளோக்கு மோசமாக இருந்தாலும் அது பாட்டு வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கடைசியாக முடிக்கிறதுக்கு அவர் சொன்னதையே நம்ம சொல்லலாம். அவர்கிட்ட வந்து ஒருத்தங்க கேட்டாங்களாம், இத்தனை ஆண்டு கால பொது வாழ்க்கையில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? அவர் சொன்னது என்னென்னா, நாம் ஒருத்தருக்கு நல்லது செய்யணும், ஆனால் நம்ம செஞ்ச நல்லதுக்காக அவங்க நம்மக்கிட்ட நன்றியோடு இருப்பாங்கலாம் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அதை வந்து ஒரு இளைஞர் ஒருத்தர் வந்து நியானால சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பிறப்பால் பிராமின் சார். எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே டிகிரி ஹோல்டர் கிடையாது. அப்போ முதல் தலைமுறை பட்டதாரி திட்டம் வந்து அப்ளை பண்ணலாமே அப்படின்னு நான் கேட்டேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க, அதெல்லாம் கலைஞர் வந்து கலைஞர்னு சொல்ல அவங்க எங்கள் அப்பா கருணாநிதி அதெல்லாம் நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டார், அது மற்றவங்களுக்கு தான் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னார். நான் போய் அப்ளை பண்ணேன், எனக்கும் கிடைச்சிது. முதல் தலைமுறை பட்டதாரின்ற கேட்டகிரியில் ஃபீஸே இல்லாமல் நான் படித்து முடித்து டிகிரியும் வாங்கிட்டேன். அவரால் பலனடைந்தவர்களில் நானும் ஒருவன். நான் நன்றியோடு இருப்பேன், ஆனால் எங்கள் வீட்டில் யாருமே நன்றியோடு இல்லை சார், இன்றைக்கும் யாருமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு அந்த பையனே சொன்னான். இது வந்து இன்னொரு பிரச்சனை என்னென்னா, கலைஞரை பார்த்து பார்ப்பனியம் பயப்படுவதன் காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, பெரியாரோ ஆசிரியர் வீரமணி, குளத்தூர்மணி, இவர் ஐயா சுபவி, அவங்க லெவலில் ஆரம்பித்து என்ன அளவுக்கு சாதாரண ஆட்கள் வர பார்ப்பனர்களை திட்டுறதில் 100% 1 திமுக காரன் எவனா திட்டுவானா? ஆனால் இந்த பார்ப்பனர்கள் எங்களை திட்ட மாட்டாங்க, திமுகவை தான் திட்டுவாங்க. எதனால? ஆட்சியில் அதிகாரத்தில் அவங்க தானே இருக்காங்க, அவங்க இருக்க தைரியத்தில் நீங்கள் பேசுகிறீங்க. அப்படியே இல்லை, அவங்க நினச்சா சட்டம் போட்டு மாற்ற முடியும். நாங்கள் சட்டம் போட முடியாது, சட்டம் தான் போட முடியும். சரியா? இப்போ ஒன்றும் இல்லை, அனைத்து சாதியினர் அர்ச்சகலாம் திட்டம் வருது. வந்தால் யார் நேரடியாக பாதிக்கப்படுவா? பார்ப்பனர்களில் படிக்காதவன் பூரா பாதிக்கப்படுவான். ஏன்னா அவன் 10ஆம் கிளாஸ் படித்தா கிளார்க் ஆகிடுவான், 12ஆம் கிளாஸ் படித்தா எங்கேயாவது சூப்பர்வைசர் ஆகிடுவான், டிகிரி முடித்தான்னா மேனேஜர் ஆகிடுவான், ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லாம் பண்ணியிருந்தானா ஃபாரின் போயிடுவான். அப்போ 10ஆம் கிளாஸ் கூட படிக்காதவன் என்ன பண்ணுவான்? கோயிலில் போய் அர்ச்சகர் வேலைக்கு போயிடுவான். இப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னா அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்கன்னா 8ஆம் கிளாஸே பாஸ் பண்ணல, இவன் எங்கே அந்த என்ட்ரன்ஸை பாஸ் பண்ணுறது? நீட்டுக்கு என்ட்ரன்ஸ் வைக்கிறிய, கோயிலுக்கு வையா என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதை ஸ்டாலினால் சட்டப்படி செய்ய முடியும், எங்களால் செய்ய முடியாது. அதனால தான் அவங்க திமுக திட்டுறது. திமுக ஆட்சிக்கு வந்து நமக்கு எங்கேயாவது பெரிய ஆப்பா வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற பயத்தில் தான் அவன் வந்து அதிமுகவை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. பேரில் அண்ணா இருக்கும், திராவிடம்லாம் இருக்கும், ஆனால் அந்த திராவிட கொள்கையை அண்ணாவோட கொள்கையெல்லாம் அவனுக்கு செய்ய மாட்டாங்கன்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். அதனால அதிமுக ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, திமுக செய்யுன்றது தெரியும். அதனால தான் திமுகவை திட்டுறது. இதே பார்ப்பனர்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்கு ஒரு குரூப் சுத்தம்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பார்ப்பனர்கள் பேசுகிற மாதிரியே நம்மளும் பேசினா தான் நம்மளை சொசைட்டியில் மதிப்பான் அப்படின்ட்டு, எதுக்குடா திமுக திட்டோன்னா அதெல்லாம் தெரியாது, திமுகனா நாங்கள் திட்டுவோம் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பாங்க. அதுதான் முக்கியமான காரணம். அதை வந்து கலைஞர் இல்லைன்னா திமுக வந்து என்னைக்கு அழிஞ்சிடும். ரொம்ப நன்றி சார். கலைஞர் பிறந்தநாள் அன்று கலைஞர் குறித்து பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.